மற்றொரு முக்கிய செய்தி, போதைப் பொருள் விற்பனையை திமுக அரசு தடுக்க தவறி இருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பள்ளிகள், கல்லூரிகளில் உள்ள பகுதிகளில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாகவும் இபிஎஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெட்டி கடைகளில் மிட்டாய் போல போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அடுத்த தலைமுறையை பாழாக்கும் போதைப்பொருள் விற்பனையை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று இபிஎஸ் திமுக அரசுக்கு எதிரான தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரத்திலிருந்து திமுக அரசை குறை கூறி வரும் இபிஎஸ் தற்பொழுது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பெட்டி கடைகளில் மிட்டாய் விற்பது போல சர்வசாதாரணமாக போதைப் பொருட்களின் புழக்கமானது அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக அவர் திமுக அரசுக்கு எதிரான தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கமானது அதிகரித்துக் கொண்டே போவதாக ஆளும் அரசுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணத்திற்கு எதிராகவே அப்பொழுதிலிருந்தே திமுக அரசுக்கு எதிராக தனது குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது போதைப் பொருள் விற்பனை திமுக அரசை தடுக்க தவறி இருப்பதாகவும் தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பெட்டி கடைகளில் மிட்டாய் போல சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் கிடைப்பதாகவும் பள்ளி, கல்லூரிகள் உள்ள பகுதிகளில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து காணப்படுவதாகவும் திமுக அரசுக்கு எதிரான தனது குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். அடுத்த தலைமுறையை பாழாக்கும் போதைப் பொருள் விற்பனையை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் அவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்த மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் சத்தியம் செய்திகளோடு.